ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மேக்ஸிமோவில் ரேடியேட்டர் வந்து எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி வந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 வகையான இது இருக்கும். ஃப்ரண்டில் ஒன்று இருக்கும், பேக்கில் ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட் ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இதில் தண்ணி குறைஞ்சாலுமே நமக்கு ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். வண்டி வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அது மட்டும் கிடையாது, கூலண்ட் ஆயில் வந்து ஒரு ரேடியேட்டரில் ஊற்றணும், அதையும் பார்ப்போம். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கே உள்ள ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேடியேட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணியே நிறைய பேர் ஊற்றுறனால தான் ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது. ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறப்ப அங்கே டெம்பரேச்சர் வந்து கூடுது. இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் தெரியுதா? இது வந்து கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுனால, இந்த கூலண்ட் ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஆயுட்காலத்தை வந்து பெருக்கடிக்கும். ஏன்னா வந்து நீண்ட நாள் வந்து வச்சுருக்கும். அதுக்காக தான் இந்த கூலண்ட் ஆயில் ஊற்றிருக்குது. இது வந்து கூலிங்காக இருக்கனால அந்த ஹீட் ஜென்ரேஷன் வந்து வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேன் ஓடுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டைனமோலாம் ஓடுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கூலண்ட் ஆயில் ஊற்றுறப்ப எந்த கூலண்ட் ஆயில் ஊற்றணுங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கூலண்ட் ஆயில் தான் ஊற்றணும், ஈகோ கிரீன்ங்கிறது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியாக ஒரு எம்ஆர்பி ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஒரு 260 ரூபா தான் வரும். ஏன்னா வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த கூலண்ட் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி. நீங்கள் டாடா ஏசி வச்சுருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வச்சுருந்தாலும் சரி, தோஸ்து வச்சுருந்தாலும் சரி, மற்ற பொலிரோ எதாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலுமே எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இதுமாதிரி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஆயில். ஏன்னா ஆயில் வந்து ஏன்னா வண்டி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும், திடீர்னு ஆஃப் ஆகும். என்னென்னு ரீசன் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம வந்து ஊற்றாமல் இருந்திருப்போம். அதுக்காக தான் வந்து இங்கே வருங்க, இது கேஸ்ட் ஆயில். இந்த கேஸ்ட் ஆயில் வந்து நம்ம ஊற்றணும். இது வந்து நல்லா இருக்கும். மற்ற ஆயிலை விட இந்த கேஸ்ட் ஆயில் வந்து கொஞ்சம், ஆனால் விலை வந்து கூட தான் இருந்தாலும் நல்லா இருக்கும். இதையுமே நீங்கள் வந்து இன்ஜினுக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இன்ஜின் ஆயில், இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி போகிறது வந்து நீங்கள் டாடா ஏசி வச்சுருந்தாலும், மேக்ஸிமம் வச்சுருந்தாலும், எது வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த கேஸ்ட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப